நசூர். வெல்கம் டு நஸ்ருன் சப்வியூஸ். நம்ம இன்னைக்கு கிச்சனில் நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி கொடுவா மீன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். 1 கிலோ கொடுவா மீன் வச்சு 1 கிலோ பாஸ்மதி ரைஸில் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பார்த்துடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 1 கிலோ செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கலாம். 200 ml எடுத்துக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லா வரும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணுமே 2 கிராம் ஈச் 2 கிராம் எடுத்துருக்கோம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டோம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 450 கிராம் எடுத்துருக்கோம். நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 10 கிராம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் ப்ரௌனிஸ் ஆகி வதங்கிடும். இப்போ 1 கிலோ கொடுவா மீன் வாங்கியிருக்கோம். கொடுவா மீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக இப்படி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம பிரியாணியில் போட்டு உடையாது. ஏன்னா ஆக்சுவலாக மீன் வந்து உடஞ்சிடும் சீக்கிரம். ஸோ இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா உடையாது. இதில் உப்பும் மஞ்சத்தூளும் நம்ம ஒரு 1/2 hour முன்னாடி போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணுறனால பிரியாணியில் ரா ஸ்மெல்லு வராது. ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ வெங்காயத்தில் உப்பு போட்டோம், சீக்கிரம் வதங்கட்டோன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா அது ஒரு பஞ்ச், ஒரு கை. ஓகே, நம்ம கொத்தமல்லி சேர்த்தோம். இப்போது வந்து புதினா சேர்த்துக்கலாம். புதினாவும் பார்த்திங்கன்னா சேம் ரேஷியோவில் இந்த மாதிரி இந்த ஒரு பஞ்ச். ஓகே, நம்ம புதினா சேர்த்த கையோட பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா இந்த மாதிரி இதை சேர்த்துக்கலாம். கீரை வேணாம், அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, இந்த டைமில் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் இஞ்சி, 75 கிராம் பூண்டு. ஸோ இந்த ரேஷியோவில் நான் வந்து ரெண்டையுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லி சேர்த்தோன்னே ஒரு ஸ்மெல்லு, புதினா சேர்த்தோன்னே ஒரு ஸ்மெல்லு, இப்போ இஞ்சி பூண்டு போட்டோன்னே இன்னும் சூப்பரான ஸ்மெல்லு. இது வந்து நம்ம செய்யும்போது தான் அதோட அந்த ஃபீலை வந்து நம்ம ரசிக்க முடியும். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. நீங்களும் செய்யும்போது அதை ஃபீல் பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு 200 கிராம் தயிர், அதாவது 1 கிலோவுக்கு வந்து 200 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் நல்லா கட்டியாகவே சேர்த்துக்கோங்க. அதாவது தயிரில் வந்து புளிப்பு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தயிர் எடுத்து சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன், மட்டன் செய்யும்போது தான் வந்து புளிப்பு தேவைப்படும். இது மீனுன்றனால இதுக்கு புளிப்பு தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி புளிப்பு கம்மியாக இருக்கிற தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம், 1 கிலோவுக்கு வந்து 300 கிராம் எடுத்துருக்கோம். நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ புளிப்பு நமக்கு தேவையில்லை. ஏன்னா 400, 450 கிராம் வரைக்கும் நம்ம சேர்ப்போம். இது தக்காளியை வந்து இப்போ புளிப்பு இதில் தேவையில்லைன்றனால 300 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ இப்பயும் வந்து பிரியாணிக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை நீங்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்தால் தான், எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு எல்லா மசாலாலேருந்து ஒரு ஃப்ளேவர் வந்து நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஓகே, இப்போது நம்ம 1 கிலோ அரிசிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் இந்த உலக்கில் எடுத்தேன். ஸோ நம்ம எந்த பாத்திரம் உலக்குல எதில் நீங்கள் அரிசியை வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அதில் 1க்கு 1.5 ஆக்கிக்கோங்க. இதில் பண்ணாலும் சரி, கிளாஸில் பண்ணாலும் சரி. ஸோ எந்த பாத்திரம் பண்ணாலும் 1க்கு 1.5 சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இதில் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுட்டு தட்டை போட்டு கொதி வரட்டும். அது வரைக்கும் தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த டைமில் மீன் ஆட் பண்ணுறோன்னா, மசாலாவில் நம்ம மீன் போட்டோம்னா நம்ம கிண்டும் போது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உடஞ்சிரும். ஸோ அதனால் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இதை சேர்த்தோன்னா மீனும் நல்லா வெந்துடும், நம்மளுக்கு முழு பீஸாவும் கிடைக்கும். ஃபிஷ் பிரியாணி செய்கிறதா இருந்தால் கொடுவா மீனில் செய்யுங்க. ஏன்னா அதில் முள் கிடையாது. ஸோ சாப்பிடும்போது முள் சாப்பாடில் வராது.
இதே வேறு மீனில் செய்கிறதா இருந்தால் இந்த மெத்தடில் செய்யக்கூடாது. ஏன்னா முள் சாப்பாடில் மிக்ஸ் ஆயிரும். வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதை வேறு வீடியோவில் நாங்கள் அப்லோடு பண்ணுறோம். நம்ம மீனை வந்து சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிரும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீனை சேர்த்து ஒரே நிமிஷம் தான், ரொம்ப நேரம் விட்டுற வேணாம், உடஞ்சிரும். ஸோ ஒரே நிமிஷம் மீனை சேர்த்த கையோட நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துட்டு அப்படியே நம்ம லைட்டாக மேலாக பரப்பி விட்டுக்கலாம். இப்போது நம்ம பரப்பிட்டு ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சிடலாம். அரிசி சேர்த்த உடனே ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுட்டு நம்ம தட்டை போட்டு ஒரு 30-40 செகண்டுக்கு அப்படியே விட்டுடலாம் ஹை ஃப்ளேமில். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா, அரிசிக்கும் தண்ணிக்கும் லெவலாக இருக்குங்களா. நம்ம ஃப்ளேம் ஹையில் வச்சதுனால அது மாதிரி லெவல் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம உப்பு செக் பண்ணிடலாம். உப்பு, புளிப்பு, காரம் 3மே வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணும்போதே கரெக்டாக ஆட் பண்ணிட்டனால கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த டைமில் லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் பார்த்திங்கன்னா ஒரு அரை லெமன் சேர்த்துக்கலாம். ஏன்னா மீனுன்றனால நம்ம லெமன் சேர்க்குறோம் இதில். இப்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் தட்டை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தம் வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓ, பார்த்தீங்களா, எல்லாம் தனித்தனியாக இருந்திருக்கு. இதை வந்து நம்ம ரொம்ப அப்படியே கிண்ட வேணாம், அப்படியே இருக்கட்டும். ஏன்னா மீன் வந்து ரொம்ப இதாக இருக்கும். நம்ம மீன் பிரியாணி ரெடி. அரிசிலாம் பார்த்தீங்களா அப்படியே ஃபுல்லாக முழுசாக இருக்குது, உடையில. ஒரே தம்மில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்களா அரிசி எவ்வளோ லென்த்தியாக இல்லை சேமியா மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. மீனும் பாருங்கள் உடையாமல் அப்படியே வந்திருக்கு. வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். நன்றி.